சென்சார் போர்டு ஒரு அட்டானமஸ் பாடி, ஜுடிஷியல் ஒரு அட்டானமஸ் பாடி. இது ரெண்டுக்குமே வந்து ஒரு சின்ன ஈகோ இருந்துகிட்டே இருக்கும். இவங்க ரெண்டுக்கும் இவங்களுக்கு இவங்க ஆர்டர் உங்களுக்கு போட முடியாது. ஒரு சஜஷன் தான் கொடுக்க முடியாது. படத்தை ரிலீஸ் பண்ணலாமே பார்க்கலாமேன்னு சஜஷன் தான் கொடுக்கும், ஆர்டர் போட முடியாது. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஆர்டர் போட்டு வாங்கின படமே இல்லை. 94 ஆரம்பிக்கப்பட்ட படம் குற்றப்பத்திரிக்கைன்னு ஒரு படம், ஆர்கே செல்வமணி டைரக்ட் பண்ண படம், ராம்கி நடிச்ச படம். அது கிட்டத்தட்ட 15 வருஷம் கழிச்சு வந்துச்சு அந்த படம். இது என்னாச்சுன்னா இதே மாதிரி தான் கோர்ட்டுக்கு போய், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய், அப்புறம் அந்த ட்ரிபுனல் வந்துச்சு, அது போய் படம் பல இடங்கள்ல சுத்தி சிக்கல்ல வந்துச்சு. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, அதே மாதிரி பராசக்தி அதுவும் பண்ணாங்க. அதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா 5 வருஷம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த படம் சென்சார்ல கை வைப்பாங்கன்னு தெரிஞ்சே 5 வருஷம் அவங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இதுலன்னா இதுலன்னு சொல்லிட்டு ரிவைசிங் கமிட்டியில போய் பார்த்து அதை படத்தை வாங்கிட்டு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ உங்களுக்கு பொலிட்டிக்கல் சொல்லியிருக்க படத்துக்கு கண்டிப்பா சிக்கல் வரும், இடைஞ்சல் வரும், கை வைப்பாங்க, டிலே ஆகும் தெரிஞ்சே நீங்க வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய் கிட்டத்தட்ட அப்படிதானே சார். ஆமா, ஏகப்பட்ட பிரச்சனைகள். அவர் ரெண்டாவது இன்னொன்னு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, தயவு செய்து ரிலீஸ் டேட் போட்டு வந்து நிக்காதீங்கன்றாங்க. அது வந்து ஒரு வாய்மொழி உத்தரவாய் சென்சார் போர்டில் இருக்கு. ஏன்னா நீங்க முந்தைய என்ன பண்ணணும்னா, ஒரு தீபாவளிக்கு 6 படம் 7 படம், பொங்கலுக்கு 6 படம் 7 படம் வரப்போ ஒரே நாள்ல சென்சார் வந்து நிற்பாங்க. மெம்பர்ஸ் எல்லாரையும் ஒரே நேரத்தை அசம்பிள் பண்ணி எல்லாத்தையும் படத்தை ஒரு நாள் 3 படம் பார்ப்பாங்களா மெம்பரா இருக்கிறவங்க வேற வேலையில இருப்பாங்க, வேற போஸ்டிங்ல இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் ஃபுல்லா லீவ் போட்டு வந்து படம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வராதிங்க, ஒன்னும் முன்னாடியே வந்து வாங்கிருங்க அப்படிங்கிறாங்க. இப்போ அவங்க சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறப்ப அது ஒரு வழிக்கு சரியான விஷயம் தான்.